ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வர இருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் இந்த உலகத்திலே மானிட குமாரனாய் பிறந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான உம்முடைய பிறப்பின் நன்னாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, இந்த பிறப்பின் நன்னாளின் ஆராதனை முழுவதும் ஆண்டருடைய பிரசன்னம், ஆண்டருடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைபடுங்க. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை, தடைகளை முறித்து போட்டு தேவன் நீர் துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். உம்முடைய ஐக்கிய பந்தியிலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 60வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். ராக்காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 60. ராக்காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதன் திகழ்கி எல்லாருக்கும் மகிழ்ச்சியாம் நற்செய்தி கூறுவே. தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனார். பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இதுங்களாட யாழமாம் முன்னணை மீது நீ தந்தை பொதிந்த கோலமாய் அப்பாலனை காண்பி. என்றோரை தான கனமே வினோராம் கோட்டத்தார் அதூதரோடு தோன்றியே கர்த்தாவை போற்றினார். மாவுன்னதத்தில் தேவனே நீர் மேன்மையாடைவீர். பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுவே.
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய பலிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தத்தோடு இந்த உலகத்திலே மானிட குமாரனாய் பிறந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான உம்முடைய பிறப்பின் நன்னாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த 2025 ஆண்டிலேயும் தேவன் நீர் எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நன்னாளை அனுசரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவதூதர்கள் உம்மை துதித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். இப்போதும் சுவாமி, தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, குறிப்பாக தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஜீவனுள்ள தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிறப்பின் மூலம் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அந்த சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு தேவன் நீர் தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் ரட்சிப்பின் பாதையை தெரிந்தெடுக்கவும் உம்மண்டை கிட்டி சேரவும் தேவன் நீர் கிருபைகளை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்.
பிள்ளைடைய வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவ நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவ நீர் கூட இருங்க சுவாமி. பிள்ளைடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் சந்திங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத வழிநடத்தலின் கரம் ஆண்டவரே ஊழியங்களிலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய தந்தை பேராயர் அவர்கள் விட்டு சென்ற காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து காணப்பட தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. குறிப்பாக வட மாநிலங்களில் உள்ள ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் பாரத்தோடு வேதனையோடு ஆண்டவரே அநேக சூழ்நிலைகளிலே காணப்படுகிற ஊழியங்களிலே தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் சந்திங்க சுவாமி. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் எப்போதும் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர். அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். பிள்ளைய வாழ்க்கையிலே தேவ நீர் எல்லாவற்றையும் தேவ நீர் நேர்த்தியாய் தொடர்ந்து தந்து பிள்ளைய வாழ்வை தேவ நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு தேவன் நீர் தொடர்ந்து கூட இருந்து பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பணிபுரிகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற பணிகளிலே தேவன் நீர் கூட இருங்க, பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஆண்டவரே, பணிகளிலே பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நல்ல மேன்மைகளை, உயர்வுகளை தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதிகாரிகளுடைய கண்களிலே தேவன் நீர் தயவு கிடைக்க செய்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய தொழில்களை, வியாபாரங்களை தேவன் நீர் தொடர்ந்து வர்த்திக்க செய்து பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்துங்க சுவாமி. வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருந்து உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையிலே வயதான அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் எப்போதும் துணை நின்று பிள்ளைய வாழ்வை பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைய வாழ்க்கையிலே நிறைவின் நன்மைகளை தந்து தேவன் நீர் தொடர்ந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே ஆண்டவரே பிரசவத்திற்காய் காத்திருக்கிற சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் குறித்த நாளிலே சகோதரிக்கு சுக பிரசவத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் காணப்படட்டும். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. தேவன் நீர் ஆண்டவரே ஊழியங்களை தேவன் நீர் வர்த்திக்க செய்து தேவன் நீர் ஊழியங்களிலே ஆத்துமாக்களை தேவன் நீர் அதிகமாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போதும் அப்பா உம்முடைய பிறப்பின் நன்னாளை அனுசரிக்கும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின் அனைத்து கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய ஐக்கிய பந்தியிலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையாயினும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியினுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருப்பவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளையில் கழிகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியாளின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாவத்தையும் அவர்கள் ஆளாட்டியின் கோலையும் முறித்து போட்டார். அமளிப்பாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தொழில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நினைவுபடுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருவத்துவமும் அதன் சமாதானத்துக்காக முடிவில்லை. சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 99ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 99ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். நாம் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும்
சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றோடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 33 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 33 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 33 முடிய. 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான் என்பது. வாசிமுடிய கொடுக்கப்பட்ட வேத பணம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. குறிப்பாக இந்த நாளிலும் குழந்தையை அழைத்து வந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை ஸ்தோத்திர ஜெபத்திற்கு முன்பாக நான் அழைக்கிறேன். இப்பொழுது பிள்ளைகள் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாதீர் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாதீர் நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான உம்முடைய பிறப்பின் நன்னாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாளிலே தேவன் நீர் இந்த ஆண்டிலே
பிள்ளைகளை இணைத்த கர்த்தர் பிள்ளைய வாழ்க்கையிலே சியோனின் ஆசீர்வாதங்களை தந்து வருகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னவனமாய் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைகளை முடிசூட்டி வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பிள்ளைகள் அனைவருக்கும் தேவனீர் தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கி பாத்திரராகி தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவரை காணும்படியாய் மெய்ப்பர்கள் சென்று ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் அவரை பணிந்து கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின அனைத்து கிருபைகளை எண்ணி அனைத்து இரக்கங்களை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஏனென்றால் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆகவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிற தேவனை நாம் தாபரமாய் கொண்டு ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை இந்த நாளை நமக்கு தந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மெய்ப்பர்கள் மாத்திரமல்ல, சாஸ்திரிகளும் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாய், ஏனென்றால் அவர் பெரியவராய் இருக்கிறார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படும்படியாய் அவர் சகலத்தையும் ஆளுகிற பிரபு. ஆகவேதான் அவருடைய பிறப்பிலே சொல்லும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தராய், வல்லமை உள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் இந்த உலகத்திலே மானிட குமாரனாய் பிறந்தார். ஆகவேதான் அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நமக்காக இந்த உலகத்திலே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரே. இம்மட்டும் நம்மை நடத்தினாரே, இம்மட்டும் நம்மை நடத்தினார், இம்மட்டும் உதவி செய்தார், எபினேசர் என்றார். அது மாத்திரமல்ல, இம்மானுவேலராய் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிறந்து அவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா, அவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அந்த தூய ஆவியானவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். வாரும் தூய ஆவியே,
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் நம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம் வல்லமையால் நம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் நம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் நம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவருடைய வல்லமையினால் நம்மை நிறைத்து நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர். ஏனென்றால் அவர் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாய் பிறந்தவர். ஆண்டவர் பெரியவராயிருக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உன்னதமானவருடைய குமாரன் எனப்படும்படியாய் அவர் இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், தம்முடைய பிள்ளைகளை நித்திய பாதையிலே நடத்துகிற தேவன். ஆகவேதான் அவரை கண்டு பணிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளும் பணிந்து கொள்ளும்படியாய் மேய்ப்பர்கள் முதல் சாஸ்திரிகள் வரை அவரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எவனமாய் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே பெரியவராய் இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய நாமங்கள் 1000 நாமங்கள், அவருடைய நாமங்கள் 1000 நாமங்கள். யெகோவா தேவனாய் காணப்படுகிறார். அவரை துதித்து பாடும்படியாய், அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய், அவர் யெகோவா ஷாலோமாய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ருவாவாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பக்தன் பாடினாரே. இந்த பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? நம்முடைய வாழ்க்கையில இந்த 2025வது ஆண்டிலேயும் ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அனுசரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள் பெரிது பெரிது பெரிது. அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே.
யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. எல்லோயும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனாக இன்னும் என்றும் பாடுவேங்க. எல்லோயும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்ன நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் ஆளுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே.
கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம். இந்த 2025 ஆண்டிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பெருக செய்திருக்கிறார். நன்மையும் கிருபைகளையும் தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் பெருக செய்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய சமூகத்திலே நாடி தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியை போல ஆண்டவர் நம்மை வைத்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் தந்து அவரை துதிக்கும் பாடலை நமக்கு தந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் அவரை கண்டு பணிந்து துதித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை துதிப்போமா? துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழும்படியாய் நமக்கு ஆண்டவர் சகல ஸ்லாக்கியத்தையும் தந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்தாரே. அவருடைய பிறப்பிலேயே அவருடைய பெயர் சமாதான பிரபு என்று சொல்லி அழைக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை தந்தாரே. அவருடைய பிறப்பிலே எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை தந்து சகல ஜனங்களும் ஆண்டவரை அறியும்படியாய் அவருடைய பிறப்பின் சந்தோஷத்தை பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் தந்தாரே. ஆண்டவரை துதிப்போமா? நமக்கு ஜீவனை தந்து நம்மை வழி நடத்தின தேவன். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சந்தோஷம் தந்தாரேசு, நமக்கு சந்தோஷம் தந்தாரேசு, சந்தோஷம் தந்தாரேசு, நமக்கு சந்தோஷம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, நமக்கு சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, நமக்கு சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தாரேசு, நமக்கு வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு,
நமக்கு வல்லமை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பிறந்து எங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து இம்மானுவேலராய் எங்களை வழி நடத்துகிறீர். இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் செல்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இவருடைய வாழ்க்கையிலே உண்மையான விடுதலையை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் உம்மண்டை கிட்டி சேர தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்துகிறேன். அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக பாடல் புத்தகத்தில் 73வது பாடலை நாம் பாடுவோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. இந்த பாடலை நாம் அனைவரும் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 73வது பாடல். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வார்த்தை மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற வீண் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் முதலாவது ஊழியருடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே பிறந்து தொடர்ந்து ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை இந்த உலகத்திலே நாம் அனைவரும் பெற்று அனுபவித்து நிறைவான நன்மைகளினாலும்
கிருபைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை தொடர்ந்து முடிசூட்டி வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியாய் நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரர் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவர் பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரர் எனப்படும்படியாய் அவருடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் தேவன் நீர் எங்களுக்கு பெரியவராயிருந்து தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. பேசுகிற அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க சுவாமி. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் வாசியுங்கள். 1:32. லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரர் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவராயிருப்பார். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது காபிரியேல் தூதன் இயேசுடைய பிறப்பை பற்றி அந்த வேத பகுதியிலே அறிவிக்கிறார். எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார், அவர் இந்த உலகத்திலே பிறந்த பிறகு அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை குறித்து அங்கு தெளிவாய் உணர்த்தப்படுகிறது. ஆகவேதான் தேவ தூதர்கள் அங்கு ஆண்டவரை உணர்த்தும் போது நீ பயப்படாதே என்று சொல்லி 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ தேவனிடத்தில் என்ன பண்ணாய், கிருபை பெற்றாய் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் தூதரானவர் மூலமாய் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார். அவர் சகலத்தையும் ஆளுகிற பிரபுவாய், சமாதான பிரபுவாய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார். 96ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவரை துதிக்கும்படியாய் குறிப்பாக அவருடைய பிறப்பிலே அவரை பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவரை துதிக்கும்படியாய் தூதர்கள் என்ன பண்ணினார்கள், சென்றார்கள். அது மாத்திரமல்ல, யார் சென்றது, மெய்ப்பர்கள் சென்று அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரை துதித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை துதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற நாம், அவர் எவனமாய் காணப்படுகிறார், அவர் பெரியவராய் காணப்படுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள் 48ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள்.
48ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராய், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் என்ன பண்ணினார். ஆகவேதான் சிம்சோன் என்ன பண்ணினான், சிமியோன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தேவாலயத்திலே வந்து ஆண்டவரை பார்த்து கையிலே எடுத்தவுடனே என்ன சொன்னான், இப்போது அடியனை சமாதானத்துடன் போக விடுகிறீர். ஆண்டவருடைய பிறப்பு எவ்வளவு பெரியவராய் இருக்கிறபடினாலே எவனமாய் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் குறித்து வைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நன்று நாம் யோசிக்கும் பொழுது அவருடைய பிறப்பிலே சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் பாரபட்சமின்றி ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். சொல்லப்போனால் மெய்ப்பர்களுக்கும் உணர்த்தப்பட்டது, சாஸ்திரிகளுக்கும் உணர்த்தப்பட்டது, ஆளுகிற தலைவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சாஸ்திரிகள் அவர்களும் ஆண்டவரை வந்து பணிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஏரோதுக்கு ஒரு கலக்கம், என்னை விட இன்னொரு ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவா, அவர் யூதருடைய ராஜாவா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரியவராய் இருக்கிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 135ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 135ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய படைப்புகளுக்காக விடுதலைக்காக ஆண்டவரை துதிக்கும் பொழுது அங்கு சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன். அவர் பெரியவராய் காணப்படுகிறார். பெரியவராய் இருக்கிற தேவன் 3 நிலைகளிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரியவராய் இருக்கிறார். முதலாவது நிலை பார்க்கும் பொழுது இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் 32வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் 32வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். போதும். ஆண்டவர் முதலாவது பார்க்கும் பொழுது நம் கூடவே இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவர் காணப்படுகிறார். ஆகவேதான் நம்முடைய இல்லத்திற்கு ஆண்டவர் தலைவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நம் கூடவே இருக்கிறவர், நம் கூடவே எப்போதும் நம்மை வழி நடத்துகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? இம்மானுவேல். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு நம்மோடு இருக்கிறார், நம் கூடவே இருப்பவர் பெரியவர். இதை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும். அவருடைய பிறப்பிலே கூறப்பட்ட வார்த்தை உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பவர். ஆகவேதான் அவர் இம்மானுவேலராய் பிறந்தார், அவர் இம்மானுவேலராய் பிறந்தார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்க சொல்லும் போது சொல்லுகிறார், 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம் கூடவே இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஏன் அவர் பெரியவர்? நீ பயப்படாதே. என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடே கூட இருக்கிறேன். அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயந்து இருக்கிறோம்,
மெய்ப்பர்கள் பயந்தார்கள். மெய்ப்பர்கள் பயந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு பயந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். ஆண்டவர் நம் கூடவே இருப்பவர். முதலாவது ஆண்டவர் பெரியவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், 18ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ராத்திரியிலே பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது கொரிந்து பட்டணத்திலே பவுல் காணப்படும் பொழுது அங்கு பவுலோடு ஆண்டவர் கூட இருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும், ஆகவேதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, சமுத்திரத்தின் ஆழத்திலே சென்றாலும் நீர் அங்கேயும் கூட இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர் இல்லை என்று சொல்லி சில நேரங்களிலே யோசிக்கிறோம். அவருடைய பிறப்பிலே உணர்த்தப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் எவனமாய் பெரியவராயிருக்கிறார். நம் கூடவே இருக்கிறவர் ஆண்டவர் பெரியவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் பவுலடியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் என்ன பண்ணு, வார்த்தையை உணர்த்து, பயப்படாமல் பேசு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். நீ என்ன பண்ணாதே, மௌனமாய் இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உன்மேல் என்ன பண்ணுவதில்லை, கை போடுவதில்லை, கை போடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் பெரியவர், நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் செய்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எவனமாய் ஆண்டவர் எப்படி பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு துதியின் பாடல். அந்த துதியின் பாடலிலே பார்க்கும் பொழுது இரண்டாவது நிலை, முதலாவது நம் கூடவே இருப்பவர் பெரியவர், இரண்டாவது பார்க்கும் பொழுது நம் நடுவில் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. நம் நடுவில் வாசம் செய்கிறவர், நம்மத்திலே வாசம் செய்கிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை கொடுக்கிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆகவேதான் அவர் சொல்லும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் நீ என்ன பண்ணுவாய், மேலாவாய். ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் செய்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூடவே இருந்து, இரண்டாவது நம்முடைய நடுவிலே இருந்து ஆண்டவர் பெரியவராய் காணப்படுகிறார். செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் எவனமாய் இருக்கிறார், நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தமது அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் எவனமாய் காணப்படுகிறார் என்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஆகவேதான் சகையுவை ஆண்டவர் அழைத்தார். எங்கு இருக்கிறார் என்பதை பார்க்கவில்லை, எப்படிப்பட்ட நிலையோடு அவனுடைய வாழ்வு இருக்கிறது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, பார்க்கவில்லை. இறங்கி வா, இறங்கி வா, உன் வீட்டில் நான் என்ன பண்ணோம், தங்கணும், உன் கூட இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன். வீட்டுக்கு சென்று ஆண்டவர் ரட்சித்தார், ரட்சிப்பை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரியவராய் இந்த உலகத்திலே பிறந்த தேவன்,
ஆண்டவர் எவனமாய் செயல்படுகிறார்? நம் கூடவே இருந்து ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இரண்டாவது, நம் நடுவிலே இருந்து ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இதே சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார். வாசியுங்கள் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசியுங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது 11வது வசனம், அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமானவர்கள் நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்பதை நீ அறிவாய். இங்கு நாம் பார்க்கும் பொழுது சீயோனுடைய சந்தோஷமும் பிற தேசங்களுடைய சந்தோஷத்தையும் ஆண்டவர் உணர்த்தும் போது அங்கு ஆண்டவர் எவனமாய் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியை நீ கம்பீரித்து பாடு. அவருடைய பிறப்பிலே கூறப்பட்ட ஒரு காரியம், கம்பீரம் என்பது சந்தோஷம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பிறந்தார். எவனமாய்? இம்மானுவேலராய் ஆண்டவர் பிறந்தார். ஆகவேதான் தீர்க்கன் உரைத்தது அவர் எப்படி இருப்பார் என்பதை ஏசாயா தீர்க்கர் உரைத்தார். எப்படி அவர் நமக்கு ஒரு பாலகனாய் பிறப்பார் என்று சொல்லி அவர் உரைத்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபுவாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூடவே இருந்து பெரியவராய் இருப்பார். நம் நடுவிலே இருந்து ஆண்டவர் பெரியவராய் இருப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நான் பெரியவராய் இருக்கிறேன், நான் பெரியவராய் இருக்கிறேன். நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவனமாய் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உங்களில் இருப்பவர் பெரியவர். மூன்றாவது, நம் உள்ளே இருப்பவர் வாசம் செய்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம் உள்ளே வாசம் செய்பவர், நம்முடைய இருதயங்களை ஆளுகிற பிரபு, அவர் சமாதான பிரபு. இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அவர் பெரியவராயிருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நம் உள்ளே இருப்பவர் வாசம் செய்பவர், நம் உள்ளே வாசம் செய்பவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடே இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் பெரியவராய் காணப்படுகிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஆண்டவர் எவனமாய் காணப்படுகிறார் என்றால், கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே உணர்த்தும் போது அவரை பார்த்து, அவர்களை பார்த்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன் கூடையே இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான கர்த்தர், அவர் பயங்கரமுமான கர்த்தர், அவர் பெரியவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
இந்த 2025வது ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அனுசரித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது அநேக நேரங்களிலே சில காரியங்களை நாம் எடுக்கும் போது இது என்னால் முடியும், நான் மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லி எண்ணுவோம். இல்லை, ஆண்டவர் பெரியவராகிய கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே பிறந்தால் மாத்திரமே, அவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே, நம் நடுவில் இருந்தால் மாத்திரமே, நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அவர் அதிசயங்களை செய்ய முடியும், அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவேதான் அவர் நினைத்தால் சகையுடைய வாழ்க்கையிலே இறங்கி வா என்று சொல்லி அதே இடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், ரட்சிப்பை கொடுத்திருக்கலாம். இல்லை, சகையுடைய வீட்டிற்கு சென்றார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் பெரியவராய் இருந்து தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே கூட இருந்து நம் நடுவிலே இருந்து நமக்குள்ளே இருந்து தொடர்ந்து வழி நடத்தி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தை வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவர் பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் பெரியவராயிருந்து தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மென்மேலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள், குறிப்பாக நாளைய தினம் வழக்கம் போல் நடைபெற இருக்கிற உபவாச கூடுகை காலை 10:30 மணிக்கு வழக்கமான நேரத்திலே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெறும். குறிப்பாக சனிக்கிழமை பாடற் பயிற்சி நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், பாடற் குழுவில் இருக்கிற பிள்ளைகள் வருகிற நாட்களிலே கலந்து கொள்ளுங்கள். 8 மணிக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே குறிப்பாக முன்னாள் பிரதம பேராயர் ஐயா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குடும்ப ஞாயிறு மற்றும் வருட இறுதி ஸ்தோத்திர ஆராதனையாக நடைபெற இருக்கிறது. ஆகவே நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றின ஐயா அவர்கள், குறிப்பாக டேவிட் ஒனேசிமு ஐயா அவர்கள் நம்மத்திலே வர இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் தவறாமல் வருகிற ஓய்வு நாள் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நேற்று தினத்திலேயும் ஆலயம் அலங்காரம் செய்வதற்கு, குறிப்பாக சொல்லப்போனால் எங்கேருந்து வந்தாங்கன்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய, அந்த குடும்பத்திற்கு நன்றியை தெரிவிக்க வேண்டியது கட்டாயம் தெரிவித்தாக வேண்டும். சைதாப்பேட்டையிலிருந்து வந்து ஆலயத்தை அலங்காரம் செய்து பிள்ளைகள் என்ன பண்ணினார்கள், சென்றார்கள். அந்த உள்ளங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் மூப்பர் உள்ளத்திற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் குடும்பமாய் வந்தார்கள் இருவரும். ஆகவே தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை ஒருமித்து நாம் செய்யும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எல்லாம் நம்ம சேர்ந்து தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை வருகிற நாட்களிலே நீங்கள் கொடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இசை பயிற்சிக்கான அறிவிப்புகள் வருகிற நாட்களிலே உங்களுக்கு அதனுடைய குழுவிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். இன்னும் இசை பயிற்சி கலந்து கொள்ள விருப்பமுள்ள பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய பெயர்களை போதகரிடத்திலேயோ அல்லது நமது திருச்சபையின் மூப்பர் திரு பிராங்க்லின் சகோதரர் அவரிடத்திலேயோ நீங்கள் கொடுத்து நீங்கள் அதிலே பங்கு பெறும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 75வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். பிறந்தார் பிறந்தார் என்ற பாடலை ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். பாடல் எண் 75வது பாடல். பிறந்தார் வானவர் புவி மானிடர்
புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலகில் மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலகின் மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளில் எம்மில் நீக்கினுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமாயில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். நாம் அனைவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுட்ட சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் இரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூறுவோமாக.
அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாயிருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதி உள்ள உக்கிரகோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரேர் உம்முடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரனல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையிருந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொழுதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்பு அழைக்கிறேன். நற்கருணையாம் பந்திக்கும் அபாத்திரனாயினே, நற்சீரை தந்து என்னையும் கண்ணோக்கி பாருமே. தெய்வீக பான அப்பமும் அன்பாக ஈகிறேன், மெய்யான திவ்ய அமிர்தம் உட்கொள்ளச் செய்கிறேன்.
என் பக்தி ஜீவன் இதனால் நீர் விருத்தியாக்குமே. உந்தன் சரீரம் இரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. என் ஆவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன். இயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரனல்லேன். என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சியம் வையுமே. நாம் அனைவரும் 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஜெபம் செய்வோம். அவர் பெரியவராயிருப்பார் என்று சொல்லி இந்த உலகத்திலே மானிட குமாரனாய் பிறந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான உம்முடைய பிறப்பின் நன்னாளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எவனமாய் செயல்படுவீர் என்பதை தீர்க்கர் மூலமாய் உரைத்தது நிறைவேறினதுபடி எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள திட்டங்களை, தீர்மானங்களை தேவன் நீர் நிவர்த்தி செய்து வழிநடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்த கர்த்தர், எங்களை ஆசிர்வதிக்கிற கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மைகளை தருகிற கர்த்தர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாய், உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவ நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஸ்தோத்திர ஜெபத்திலே கலந்து கொண்ட குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவ நீர் ஆசீர்வதித்தீர். பிள்ளைய வாழ்க்கையிலே தேவ நீர் வைத்திருக்கிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தாங்க. உம்முடைய மாறாத வழிநடத்தலின் கரம் பிள்ளைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய், ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் நிறைவாய் எப்போதும் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. உம்முடைய ஐக்கிய பந்திலே இணைந்திருக்கிற நாங்கள் இன்னமும் அண்டை கிட்டி சேர தேவன் நீர் எங்களுடைய வாழ்வை தொடர்ந்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தினதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள், கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.